மரிச்சவர் எழுந்திருக்காம இருந்தாருன்னா நம்ம என்னதான் விசுவாசிச்சாலும் அதுல எந்த பலனுமே அதுல. அப்ப இயேசு உயிரோட எழுந்ததாலதான் நான் விசுவாசிக்கும் போது எந்த வார்த்தை விசுவாசிக்கிறனோ அந்த வார்த்தை வேலை என்ன பண்ணும். புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால தேவன் மரித்தோர்ந்து எழுப்பின அதே தேவன் இன்னைக்கு உங்களை, உங்க வாழ்க்கையை, உங்க சூழ்நிலைகளை மாற்ற உயிர்ப்பிக்க தேவன் நல்லவர் என்ன பண்றாரு. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? அந்த மரணத்தை ரத்தத்தை சிந்தி விலைக்கிறையை கொடுத்து என்ன பண்றாரு ஆண்டவர், மீட்கிறார் இல்லையா? அப்ப மீட்டுங்கிறதுக்கு எதுதான் அத்தாரிட்டி? உயிர் தெழுதுதான். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை இன்னைக்கு மாற்ற முடியும். அதுதான் உயிர் தெழுதுடைய வல்லமை. அது எப்படிங்க முடியும்? அவரை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமை, அங்க மரியாளுடைய கர்ப்பத்துல உருவாக்கப்பட்ட வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உருவாக்குறது அதிகபட்சம் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா. விசேஷமாய் இயேசு உயிர் தெழுந்த நாள். ஆமென். இப்போ இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாளின் ஆசீர்வாதத்தையும் வார்த்தைகளையும் நான் கூறுகிறேன், வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் பெருக்கத்தையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த உயிர் தெழுந்த நாளில் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன காரியம்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லையா? நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழணும்? கிறிஸ்து நமக்காக ஏன் மரிச்சாரு? கிறிஸ்து நமக்காக ஏன் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே. ஏன்னா யோசிச்சிட்டோம்னா முன்னேறிடுவோம் இல்லையா? யாக்கோபு சொல்கிறாரு, கப்பல் எப்படி பயணம் சரியாக போகுதுன்னா யோசிக்கிற இடத்த நோக்கி பயணம் போயிட்டுருக்கு. அந்த யோசிக்கும் போதே கப்பல் சரியான பயணத்தை பண்ணுது. இப்போ நம்மளை யோசிக்க விடாமல் பிஸி ஆகிடுது, உலகம் பிஸி ஆகிடுது, நாமளும் பிஸி ஆகிடுறோம். ஏன் இப்போ என்னாச்சுன்னா, இயேசு பிறந்ததை யோசித்து காட்டிலும் நான் ஏன் பிறந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு குடும்பம் என்ன இதுவெல்லாம் வாழ்க்கை அப்படி யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளை எல்லாத்தையும் பிஸி ஆக்கினவருக்கு எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க தவறி விடுகிறோம், எதை தியானிக்கணுமோ அதை தியானிக்க தவறி விடுகிறோம். அதான் கிறிஸ்துக்குள்ளார வந்த பிறகு எல்லாரும் நினைக்கிறாங்க, இப்போ மகள் வந்திருக்கு நீ கிறிஸ்துக்குள்ளார, உள்ளே வந்தவொடனே மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது. உள்ளே வரும்போது தன்னுடைய இது வரைக்கும் நடந்த எல்லா பாவம் சாபம் எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணுது, வேரோட அற்று போய் ஒரு புது வாழ்க்கையார் வரும்போது இதில் வளர்வதற்கு இதை குறித்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வந்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது எது மாறலன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான் போட்டுருக்கணும் அப்படியே வாழ்ந்து தர ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து ஏன் பிறந்தாரு, கிறிஸ்து ஏன் மரிச்சாரு, கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுந்தாருங்கிற விளக்கம் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா அவர் கடவுளாக இருக்கிறவர் ஏன் மனுஷனா பிறக்கணும், கடவுளாக இருக்கிறவர் ஏன் மரிக்கணும், கடவுளாக இருக்கிறவர் ஏன் உயிரோடு எழுந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும்னு, மனுஷன்னா இந்த பூமியில் பிறந்தாரு, மனுஷனா இந்த பூமியில் மரிச்சாரு, மனுஷனா இருந்தவர் உயிரோட என்ன பண்ணாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சகாப்தமே என்ன பண்றது. இப்போ நீங்கள் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு சகாப்தத்தை படைக்கக்கூடியவர்கள். நம்ம சகாப்தம் படைக்க தெரியாமல் இருக்கிறோம். ஏன்னா அதை குறித்த எண்ணத்தில், அதை குறித்த தியானத்தில் என்ன பண்ணல, நம்ம செல்லாமல் போடுதால. அப்படி செல்லாமல் போகுவதற்கு 1000 காரணங்கள் வருகிறது. கடன் கட்டுற காரியம் வருது, பலவீன காரியம் வருது, அப்போ உறவுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை, இப்படியே வரும்போது நம்ம இதை குறித்து யோசிக்காம அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதை குறித்து யோசிச்சு அதிலே தியானிக்கும் போது இதை குறித்த எண்ணங்கள் குறைவாயிடுது. சபைக்கு வருகிறோம், ஒரு மணி நேரம் மெசேஜ் என்ன பண்ணுறோம், கேட்குறோம், இடைப்பட்ட இடத்துல ஒரு பாடலை கேட்குறோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்று நம்மளால. அப்போ யோசிச்சு பாருங்க, இதை முடிச்சா என்னைக்கு திரும்ப வர போகிறோம், அடுத்தவங்க ஆகிட்டு இருக்காம. அப்போ இடைப்பட்ட நாட்களில் எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம அப்படியே போயிடுறோம். போயிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை திரும்ப என்ன பண்ணுறோம், இப்படியே வந்து போனதால வருஷங்கள் போயிடுச்சு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லவே. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் முன்னேற்றம் உண்டாகுது. ஆமாம், எப்படி உண்டாகுது அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி ரட்சிக்கப்படுறோங்கிறதே முதல்ல நமக்கு நல்லா என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்? இயேசு தான் மெய்யான தேவன், இயேசு தான் எனக்காக பிறந்தார், இயேசு தான் எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் சொன்ன உடனே இப்போ ரட்சிக்க, இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்க வேணாம். ரட்சிக்கப்பட்டு இப்படித்தான் பைபிள் சொல்லுது. அப்ப ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்படுற இன்னும் விளக்கமா சொல்லுது. தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறோமா? எப்படி ரட்சிப்பு வருது? ஆமா, இயேசு பிறந்தார் ரைட்டுங்க, அவர் மரித்தார் ரைட்டுங்க. ஆனா மரித்த இயேசு உயிரோட என்ன பண்ணாரு? அப்ப உயிரோடு எழுந்தாலும் நம்ம விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டனா நீங்களும் நிறைய அற்புதமான முன்னேற்றம் என்ன பண்றணும் போகல. ஏன் அடுத்து சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப என் வாழ்க்கையில ரட்சிப்பின் மூலமாக நன்மைகளை நான் அடைவதற்கு என் வாயு ரொம்ப அவசியமா என்ன பண்ணுது. அப்ப நான் என்னெல்லாம் பேசுறனோ அதெல்லாம் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை என்ன பண்ண எனக்கு பெற்று. அப்ப ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளாம அந்த ரட்சிக்கப்பட்டதோட என்ன பண்றேன் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா ரட்சிக்கப்பட்டனா எல்லா விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் அனுபவிச்சோமான்னா அனுபவிக்கல. ஏன் அப்படின்னா நாம இன்னும் ஊறுகாயை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம், அப்புறத்தோட தான் இருக்கிறோம், பொரியல்ல இருக்கிறோம், கூட்டுல இருக்கிறோம். இன்னும் மெயின் சாப்பாடுக்கு என்ன பண்ணல, இன்னும் வரல. ஹோட்டலில் போய் உட்காந்தா தெரியும், சாப்பாடு வரதுக்குள்ளார ஒரு பொரியலை வச்சிருப்பான், சோறு வெந்துட்டு இருக்கும், அது வரைக்கும் பொரியலை வச்சிருப்பான், அந்த பொரியலே சாப்பிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால தேவன் மரித்தோர்ந்து எழுப்பின அதே தேவன் இன்னைக்கு உங்களை உங்க வாழ்க்கையை உங்க சூழ்நிலைகளை மாற்ற உயிர்ப்பிக்க தேவன் நல்லவர் என்ன பண்றாரு. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் மரிச்சு போய் கிடக்கலாம், இயேசுவின் நாமத்தை அது என்ன பண்ணு இன்னைக்கு உயிரோட பலன் மரிச்சு போய் கிடக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், ஆனா அதை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு இன்னைக்கு இருக்கிறார். ஆமென். அப்ப எதற்காக நம்மளை போல அவர் இந்த பூமியில வந்து நமக்கு ஒரு மாதிரியா காண்பிச்சுட்டு போயிருக்கார். இன்னைக்கு 2ஆம் வருகை வரும்போது நாம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் தெரியுமா? இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசு பூட்டின அறை வீட்டுக்குள்ளார ட்ரெயின் வந்து உள்ள நிற்கிறாரு. அந்த மாதிரிதான் இப்ப இயேசு வராரு அப்படின்னு சொல்லும் போது பில்டிங் அப்படியே தான் இருக்கு, நம்ம என்ன பண்றோம் மேல. அப்ப யோசிச்சு பாருங்க, இதை வந்து எந்த சயின்ஸும் யோசிக்க முடியாத ஒண்ணு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இயேசு உயிரோட எழுந்தாருங்கிறத நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறனோ, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்புறனோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஹல்லேலூயா, அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ளார எல்லா காரியமும் வல்லமையான காரியம் என்ன பண்ணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவம் கிறிஸ்துமஸ் நல்லா என்ன பண்ணுது கொண்டாடு, கிறிஸ்தவத்தை கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுது கோலாகலமா. ஆனா அதை விட பல்மடங்கு எதை தான் கொண்டாடணும். பிறப்பு எப்போ எவ்வளவு முக்கியமோ, மரணம் எப்படி முக்கியமோ, அதை விட உயிர்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி என்ன பண்ணுது, நான் வாழ முடியும். ஏன்னா விசுவாசம் எப்படி வருது, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினார், அதனால தான் விசுவாசம் எனக்குள்ளார என்ன பண்ணுது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய பாவம் சாபம் நோய் தரித்திரம் வறுமை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரா இயேசு சொல்றாரு இல்லையா, எல்லாம் முடிந்தது இல்லைங்களா. எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னோடனே நம்ம உங்களுக்கு புரியலன்னா ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, இட் இஸ் ஃபினிஷ்டு. அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. எது? இது வரைக்கும் உங்களை ஆட்டி படைத்த தரித்திரம் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் உங்களை ஆட்டி படிச்ச பாவம் முடிஞ்சிருச்சு, இதுவரையில உங்க ஆட்டி படிச்ச சாபம் முடிஞ்சிருச்சு. அப்ப அது முடிஞ்சிருச்சு. நீங்க எந்தெந்த பிரச்சனை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அது முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ரசீது போட்டு என்ன பண்றாரு. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா, அந்த மரணத்தை ரத்தத்தை சிந்தி விலைக்கிறையும் கொடுத்து என்ன பண்றாரு ஆண்டவர், மீட்கிறார் இல்லையா. அப்ப மீட்டுட்டேங்கிறதுக்கு எதுதான் அத்தாரிட்டி, உயிர் தெழுதுதான். ஒரு கடைக்கு போறீங்க, ஹைபர் மால்ல போய் கடை ஜாமான் வாங்குறோம், வெளியே வரும்போது ஒரு ஆள் நிற்பார் தெரியுமா, எதுக்கு நிற்கிறாரு, என்ன ஜாமான் வாங்கன்னு கேட்க மாட்டாரு, பில்ல கொடுன்னு கேட்பாரு. ஏன்? உள்ள இருக்கிற ஜாமானுக்கு எதுதான் அத்தாரிட்டி. அப்ப இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க முன்னேறுவதற்கு நீங்க நல்லா வாழ்வதற்கு எதுதான் அத்தாரிட்டி, உயிர் தெழுதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை இன்னைக்கு மாற்ற முடியும், அதுதான் உயிர் தெழுதுடைய வல்லமை. எத்தனை ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க சாதாரணமா ஆட்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா. வெறும் மண்ணில் தோண்டிட்டு போடலைங்க, பாறை, கற்பாறைக்கு அந்த பக்கம் வேற எந்த வழியுமே, ஒரே வழி, அந்த பாறை மூடுறதுக்கும் ஒரே கல், அது யாரும் புரட்ட முடியாத கல்ல என்ன பண்றாரு புரட்டி என்ன பண்றாங்க அங்க மூடி
வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப யாருமே புரட்ட முடியாது. ஆனால் தேவனுடைய வல்லமை அங்க என்ன பண்ணுச்சு? கல்லை புரட்டி. அது எப்பேற்பட்ட வல்லமையா? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மரியாளுடைய வயிற்றுல, அந்த கற்பத்துல தேவ ஆவியானவரே இறங்கி என்ன பண்ற வல்லமையான காரியத்தை. அப்போ ஒண்ணுமே இல்லாத கற்பத்துல ஒரு குழந்தையை ஆண்டவர் வல்லமையா உருவாக்குனார் இல்லையா? அந்த உருவாக்கின அதே வல்லமை இங்க எங்க வெளிப்பட்டுதான்? கல்ல. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. நீங்க புள்ள பிறந்திருக்கு இல்லையா? இது வரைக்கும் நடந்த எல்லா அக்கிரமம், பாவம், நோய், தரித்திரம் எல்லாத்தையும் ஒரே முறையில முடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ற? டக்குன்னு வெளியில. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அது எப்படிங்க முடியும்? அவரை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமை, அங்க மரியாளுடைய கற்பத்துல உருவாக்கப்பட்ட வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உருவாக்குங்கிறது அதிக நிச்சயம் என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சரி. அப்ப இன்னைக்கு இந்த உயிர் தேர்ந்த வல்லமையின் மூலமாக எனக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் பெருக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாச பயணத்தை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதான் வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைகள்லாம் எப்படி வேலை செய்யுமா? இந்த உயிர் தேர்தல் என்ன பண்ணுமா? ஏன்னா சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து மரிச்சவர் எழுந்திருக்காம இருந்தாருன்னா நம்ம என்னதான் விசுவாசிச்சாலும் அதுல எந்த பலனுமே அதுல. அப்ப இயேசு உயிரோட எழுந்ததால தான் நான் விசுவாசிக்கும் போது எந்த வார்த்தை விசுவாசிக்கிறனோ அந்த வார்த்தை வேலை என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த காலம் நல்லா விளைவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லமை இன்னைக்கு என்ன மறுபடியும் பிறக்க வச்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த மறுபடியும் பிறக்க வச்சேன்னா இன்னும் நான் வளருவதற்கு, நான் முன்னேறுவதற்கு எல்லாவற்றையும் சாதகமா எதுதான் மாத்தி கொடுக்க போகுது? தேவனுடைய வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலன் பவுல் அங்க ஜெபிக்கிறார். எபேசியர்ல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவடுத்து நடப்பித்த தமது பலத்தை சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லமை இன்னைக்கு விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாரும் அதே வல்லமை வெளிப்படுமா? இயேசு கிறிஸ்துவ வல்லமை எப்படி எழுப்பிச்சு? வெறும் சரீரமா இருந்துச்சு. அதுல உயிர் இல்லைங்களா? உயிர் இல்ல. உயிரே இல்லாத மரித்து போய் கிடந்த அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் இங்க சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கும் போது அதே வல்லமை என்ன பண்ணுமா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரிச்சு போய் கிடக்குதோ அந்த இடத்துல அதே வல்லமை வெளிப்பட்டு அவர் எப்படி உயிரோட எழுப்ப பண்ணுதோ அந்த வல்லமை அதே போல உங்க வாழ்க்கையில அது என்ன பண்ணுமா? எல்லாவற்றிலையும் எழுப்ப பண்ணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான அது சரீரம் என்ன பண்ணும்? சாவாமையை தரித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? அப்படி வல்லமை எனக்குள்ளார என்ன பண்ணுது? வேலை. ஹல்லேலூயா. அது எந்த வல்லமை? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமை இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க இந்த வார்த்தையை நம்பும் போது, அந்த வார்த்தையை பேசும்போது, அந்த வார்த்தையே பிடித்து கொண்டு இருக்கும் போது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி பிள்ளை பெற்றுக்கிட்டான்? வேற எதுவுமே அவருக்கு ஆதாரம் இல்ல. வேற எதுவுமே ஆதாரம் இல்ல, வார்த்தை தான் ஆதாரம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்றாரு அவரு? அந்த வார்த்தையை பிடிச்சதாலதான் அந்த வார்த்தை அற்புதமான ஒரு பிள்ளையை உருவாக்க முடிஞ்சிச்சு. அப்ப அதை சொல்றாரு ஆண்டவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு நான் வல்லமையான தேவனுங்கிறத உன் வாழ்க்கையில காண்பிப்பா. ஆனா என்ன நம்பி வாடு. இன்னைக்கு சொல்றேன், உயிர் தேர்ந்த வல்லமை உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குது? என்ன நம்பி வாழுறியா? என்ன உயர்த்துறியா? எனக்காக வாழுறியா? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சிச்சா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க சாதாரண ஆளு. அப்ப ஒவ்வொரு ஆளையும் ஆண்டவர் உருவாக்குவதற்கு கற்பவேதனை படுறாரு. ஒரு மனுஷனை உருவாக்கி பெரிய ஆளா கற்பவேதனை. அப்ப இன்னைக்கு சொல்றேன், ஏன் அப்படி வல்லமை வேஸ்டா போகவே? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய நாள். தேவனுடைய வல்லமை என்ன மாதிரி உங்க சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், முடிஞ்சு போச்சு.
இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துல மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்ப நீங்க எதை பார்த்தாலும் நீங்க உங்க சூழ்நிலை பார்க்கும்போது நீங்க என்னத்தை பேசுறீங்க, என்னத்தை யோசிக்கணும்? தேவனுடைய மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமை எனக்கு அதே வல்லமை இன்னைக்கு வேலை செய்ய, இந்த நினைவுகள் உங்களுக்கு இருந்தாவே வெற்றி பெற்றலாம். ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அழுவாத, புலம்பாத எல்லாம் சொன்னாரு. ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறாரு, இதை நினைவு புதிய உடன்படிக்கை என்ன பண்றாரு? என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஏன்? இதுதான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது? மாற்றங்களை. வல்லமையான காரியம் நடப்பிக்கணுமா? வல்லமையான காரியம் நடப்பிக்கும்படி அதை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணு? இதை செய்ய 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 வல்லமை என்ன பண்ணு? வெளிப்பட. இப்ப என்னன்னா, வல்லமை வெளிப்படட்டும், நான் செய்யறேங்கிறோம் இல்லையா? பெதஸ்தா குளத்துல இயேசு கிறிஸ்து போறாரு, சுகம் கொடுக்குற ஆண்டவர். அவர் யாரு? சுகம் கொடுக்குற ஆண்டவர். போய் நின்று, எப்பா நீ சுகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லணும்? ஆமா இல்லைன்னு சொல்லணும். ஆமா இல்லைன்னு சொல்லணும். அவன் என்ன பண்றான்? அவன் சொந்த கதையை என்ன பண்றான்? இன்னைக்கு கிறிஸ்துவத்துல தன் சொந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, நான் இறங்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவன் போய் இறங்கிடுறான். 38 வருஷமா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் சுகமா இருப்பான். ஆனா அவன் மட்டும் எங்க இருந்தான்? இது எத்தனை பேர் சபையில் இருக்கிறாங்க? எல்லாம் சபையில தான் இருக்கிறாங்க. யாரும் சபை விட்டு போவே இல்லையா? அவன் குளத்தை விட்டு போனானா? குளத்தை விட்டுலாம் போகல. ஏன்னா அதுக்கு சுகம் கொடுக்குற இடம், அதனால அவன் அங்க இருக்கிறான். ஆனா சுகத்தை பெற்றுக்கிட்டானா? இல்ல. ஏன்? சொந்த கதை. யார் இறக்குவா, யார் இறக்குவா, யார் இறக்குவா. இன்னைக்கு நாமளும் சபையில எல்லாரும் யாரும் சபை விட்டுலாம் போகல, சபையில தான் இருக்கிறாங்க, குளத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா குளத்துல முங்கவும் முடியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவா? அவரு இயேசுவே நிற்கிற, நீ குளத்துல முங்கலாம் வேணாப்பா. அவர் ஆமாப்பா, நான் இந்த குளத்துல இருக்கிற முறைப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு செய்யவே. குளத்துல தான் முறையா இரு, நான் வெயிட் பண்றேன். தேவதூதங்க நான் சொன்ன உடனே குளக்க கலக்குவான், நான் கொண்டு என்ன பண்றேன் உடனே இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இப்போ நம்மளாம் அதான் சொல்லுவோம் இல்லையப்பா. ஏன்னா குளத்துடைய சிஸ்டம் நமக்கு என்ன பண்ண நல்லா, உலகத்து சிஸ்டம் நமக்கு நல்லா, உலகம்னா அப்படித்தான் நமக்கு என்ன பண்ண நல்லா. அதுல ஒத்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்றேன், ஒத்து வாழு, ஆனா மனது எண்ணத்துக்குள்ளார மாற்றத்தோடு வாழு. புரியுதுங்களா? ஒத்து வாழ எப்படி தெரியுமா? எல்லாரும் முன்னாடி நடந்து போறாங்க, நம்ம பின்னாடி நடந்து போறது இல்லை. அவங்க நடக்கும்போது நான் நடக்கிறேன். ஆனா நடக்கும்போது என் நடையை சீர் தூக்கி பார்க்குறேன். நான் யாருக்காக நடக்கிறேன், எவருக்காக நடக்கிறேன், என்ன நடக்க வைக்கிறவர் யார், என்னை வழி நடத்துகிற யார், இப்படி பார்க்குறேன். அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க மட்டும் போவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என் நடையை நான் சீர் தூக்கி பார்க்குறேன். என்னை நடக்க வைக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என்னோடு கூட நடக்கிறவர். என்னோடு எம்மாவர் சீசோடு நடந்தாரா? நடந்தாரு. அது ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டே வர போறாரு. ஹல்லேலூயா. ஆனா அப்பத்தை பிட்ட உடனே டப்புன்னு கண்ணு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கண் திறக்கப்படாம மனக்கண்கள் பிரகாசம் இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற மாதிரி 38 வருஷமா நீங்க யோசிச்சு பாருங்க. அது கணக்கு சொல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் 38 பேராக என்ன பண்ணிருக்கணும்? சுகமாயிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கலக்கினா கூட சுகமாயிருக்கணும். ஆனா 30 வருஷமா எதை தான் சொல்லிட்டு இருக்கிறான்? இப்ப சபையிலே நம்ம கதை சொல்றோம். என் கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டா, நீ ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண? என் புள்ள மட்டும் ரட்சிக்கப்பட்டா, புள்ள ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண? இப்ப நான் திரும்ப சொல்ற தவறு. நம்ம கணவர் ரட்சிக்க பண்ணும், பிள்ளை ரட்சிக்க பண்ணும், ரைட்டு, அது நான் தப்பு கிடையாது. அங்க ஆண்டவர் குறையா சொல்லவே இல்லை. நான் நின்று கேட்குறேன், நீ சுகமா அப்படிலாம் சொல்லலாம் இல்லை. அவன் வாழ்த்துக்கே விடுறாரு, நீ உன் கதையை பேசுப்பா, ஆனால் நான் செய்ய வேண்டிய நான் செஞ்சுட்டு என்ன பண்ணுவேன். இன்னைக்கும் சபையில் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா அவர் செய்வதற்கு ஈஸியா நம்ம ஈல்டு நம்ம அவர் ஆண்டவோட இணைஞ்சிட்டோம்னா அவர் செய்யறது ஈஸியா என்ன பண்ணும் இருக்கும் இல்லைங்களா? சுகமாக விரும்புறையா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? ஆமா ஆண்டவரே அப்படின்னு வேலை என்ன பண்ணிருக்கோம், முடிஞ்சிருக்கும். அதை விட்டு சொல்லி கிள்ளி. ஆனா அவர் முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு இவனை எழுப்பாம போறது இல்லவே. இன்னைக்கு இந்த சபையை ஆட சொல்ற, உங்களை வாழ வைக்காம நான் விடவே மாட்டாங்கிறாரு. ஏன்? வல்லமை வெளிப்படுது. வல்லமை எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? சொல்ல, நான் அனுபவத்தை பேச மாட்டேன், சொந்த கதையை பேச மாட்டேன், குடும்ப பிரச்சனை தூக்கிட்டு நான் விட்டு போட மாட்டேன். ஜபமே என்ன பிரச்சனை? ஜபமே எப்படிதான்? குடும்ப பிரச்சனை. மளிகை ஜாமான் எல்லாம் ஆண்டவரே, எண்ணெய் எல்லாம் ஆண்டவரே,
என் புள்ள பேச்சு கேட்க மாட்டேது ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு இல்லை ஆண்டவரே. யோசிச்சு பாருங்களேன், வல்லமை வெளிப்படுறமா ஏதாவது பேச்சு இருக்குதா? வல்லமை எப்படி வெளிப்படும் இல்லைங்களா? அன்னைக்கு ஆவியானவர் மரியாளுடைய வயிற்றில் ஆரம்பிச்சு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துற வரைக்கும் வேலை நடந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து ஆவியானவர் உங்களை உருவாக்குறது இல்ல, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது இல்ல, உங்களை வழி நடத்தல, அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு சரியா என்ன பண்ணல, புரியல. நமக்கு எதாவது பண்ணல, நமக்கு புரியலன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ போயிட்டு இருக்கோம் போல் இருக்கு, கொஞ்சம் நல்லதா இருக்குது அப்படின்னு போடுறோம். இல்லப்பா, நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க பக்கத்துல, நல்லா கத்துறவன நடத்துறாரு, இன்னும் ஒண்ணு நடத்துவாரு. இன்னும் ஒண்ணு நடத்தணும்னா கத்தரை குறித்த அறிவில வளர ஆரம்பி. உலகத்தின் அறிவு வேணாம், கத்தரை குறித்த அறிவு இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். ஆமென். அப்ப இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க தியானம் என்னவா இருக்கணும், இயேசுவை எழுப்பின வல்லமை இன்னைக்கு எனக்குள்ளார வேலை செய்யுது. இது வரைக்கும் வேலை செய்யாம தெரியாம நம்ம விட்டுட்டோம். தெரியுதுங்களா? சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் வரல போட்டு எப்படி இருக்கும்? ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் லைட் எரிய மாட்டேங்குது? இல்லை சார், எங்கள் வீட்டிலாம் லைட் எரியுது, மேலே எரியுது, கீழே எரியலையா? அப்புறம் சொல்லுவார், வந்து பார்த்துட்டு அவர் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு, அடாடா சுவிட்ச் போடாமல் விட்டுட்டேனா? இப்படி தான் இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளார ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய், ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசா என் பிள்ளைய கேட்கும்போது அவன் தாராளம் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். எபிரேயர் சொல்கிறாரு பாருங்க, தேவன் என் பிள்ளை செத்தாலும் அவனை உயிரோட பண்ணுவார், கொண்டு வருவார், நாம கொண்டு போவோம். அப்போ அவ்வளோ நம்பிக்கை. எப்போ? பழைய ஏற்பாடு காலத்தில் உயிர் தேர்தல் அவன் என்ன பண்ணுறான் பெருசா. இன்னைக்கு நீங்கள் நான் நீதிமானா இருக்கோம் இல்லையா? பாவங்களுக்கு மறித்து நீதிமானா என்ன பண்ணிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நீதிமானா அவருடைய பிள்ளையா என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அவருடைய பிள்ளையா இருந்து வாழ்வதற்கும் வல்லமை வெளிப்படுதான். ஹல்லேலூயா. இப்போ நீங்களாம் அவருடைய பிள்ளையா இருக்கோம், நம்ம பிள்ளையா என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இந்த பிள்ளையா இருக்கும்போது ஏசு பணக்காரா இருந்து நான் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, ஏழையா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? வல்லமையை புரிஞ்சுக்கல. புரியுதுங்களா? என்னை மாற்றி இருக்கிறாரு, என்ன பண்ணிருக்காரு. அப்போ இன்னைக்கு நாம நமக்கு ஏற்ற விதத்தில் சில சத்தியங்களை புரிஞ்சுக்கிறோம், நமக்கு புரியாத என்ன பண்ணுறோம், விட்டுறோம். ஆனால் இன்னைக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும், வல்லமை வெளிப்படும். எந்த நிலை இருந்தாலும் வல்லமை என்ன பண்ணும், வெளிப்படும். ஏன்னா அங்கே பவுல் அழகாக சொல்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை நம்மகிட்ட இருந்து வல்லமை வெளிப்பட போகுது. அப்படிப்பட்ட மனது எண்ணங்கள் உங்களுக்குள்ளார, அது எண்ணத்துள்ளார ஆளுகை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், இது வரைக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தில் மறிச்சு போய் கிடக்குறீங்களா, இன்னைக்கு துளிர்க்குது. இன்னைக்கு என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. சொல்கிறால, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டு செத்ததாய்கள் மிகுந்த, அது என்னங்க எப்படிங்க பலன் கொடுக்கும்? அது எப்படி விளைச்சல் வருகிறதோ அதே போல மரித்து போய் இருக்கிற எனக்குள்ளார இயேசுவின் வல்லமை வரும்போது, அந்த வல்லமை வெளிப்படும் போது, அந்த மரித்து போய் இருக்கிற அந்த இடத்துல இருந்து திரும்ப என்ன பண்ணும், ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளார. ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தோட வளரணும். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தோட வந்துட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே, கல்லை யாரும் தடுக்க முடிஞ்சுச்சா? பிறந்துருத யாரும் தடுக்கவே முடியாது. மரியாளுடைய கற்பத்தில் குழந்தை ஆகுறது யார் தடுக்க முடிஞ்சிச்சா? முடியாது. யாருமே தடுக்க முடியாத வல்லமை இது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நல்ல பலத்தை கொடுத்தது எது? வல்லமை. சாராளுக்கு பலத்தை கொடுத்தது எது? எப்படி சாத்தியமா? 90 வயசுக்கு சாத்தியமே. இன்னைக்கு சொல்றேன், உங்களை ஒருவேளை அப்படி யாராவது யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை நீங்களே யோசிச்சிங்கன்னா, இல்லை நான் வாழ்கிற ஆள், வல்லமை என்னை வாழ வைக்க போகுது, அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன். யோசிச்சுட்டு வந்துட்டு சும்மா அழுது புலம்பிட்டு போகிறதுக்காக இல்லவே இல்லை, ஆனந்த சந்தோஷம் அடையும்படியா, கர்த்தருக்காக வாழும்படியா. உண்மையில் ஒரு வாழ்க்கை தான், ஒரு பெரிய சிலாக்கி நமக்கு கொடுத்துருக்குறார். இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக மட்டும் நின்றுடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்தாரு இல்லையா இயேசுக்கு, அந்த வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ந்தார். தேவனுக்காக வாழ்ந்தாரு. கடைசியில் பார்த்தா அவர் வாழ்ந்த மாதிரி என்ன பண்ணுது, தேவனுக்காக வாழ்ந்தாருங்க. அதனால தான் கடலில் போய் நிற்கும் போது, காத்தடிக்கும் போது சாகாம என்ன பண்றாரு அவரு, தேவன் என்ன பண்றாரு. அப்போ தேவனுக்காக ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாழ உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில் வந்துட்டிங்கன்னா வல்லமை வெளிப்பட்டு கொண்டே என்ன பண்ணும். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். அவர் போய் தொட்டு சுகமாகாத ஆளே இல்லை, சொல்லி சுகமாகாத ஆளே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் என்ன பண்ணுது, குறைவு பார்க்குறீங்களா?
வல்லமை வெளிப்படும். பலவீனத்தை பார்க்குறோமா, வல்லமை வெளிப்படும். சுகவீனத்தை பார்க்குறோமா, வல்லமை வெளிப்படும். எல்லா விதத்திலும் வல்லமை என்ன பண்ணும்? ஏன்னா நம்மளை அந்த வல்லமை தான் மறுபடியும் பிறக்க வச்சிச்சு. மறுபடியும் அந்த வல்லமை தான் பிறக்க வச்சிச்சு. பாவத்தை கேன்சல் பண்ணிச்சு. பாவமே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார வாழ வர வச்சிச்சு. இன்றைக்கி நம்ம பாவம் ஒன்று நம்மளை மேற்கொள்ள தெரியுமா என்ன? எத்தனை பேருக்கு புரியுது? என்னைக்காவது சொல்கிறீங்களா பாவம் என்ன மேற்கொள்ளாதுன்னு? ஆனால் உண்மையே சொல்கிறேன், சந்தோஷத்தின் நாள். வெறும் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அதை தான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் நீங்கள் வரும்போது இந்த உயிர் தேர்ந்த வல்லமை தான் உங்கள்கிட்ட பேசும். இந்த சூழ்நிலையை பார்த்தாலும் நான் மேலே வருவேன், நான் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன். வல்லமை வெளிப்படுது, வல்லமை வெளிப்படுது. நீங்கள் சாகிற வரைக்கும் வல்லமை வெளிப்படும், செத்த பிறகும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது மரிச்சவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, வல்லமை சும்மாவே இருக்காது. மறுபடியும் பிறக்க வச்ச வல்லமைங்க, மறுபடியும் மாற்றப்பட்ட வல்லமை, மறுபடியும் உங்களோட செயல்படுகிற வல்லமை. அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளார வைராக்கியம் வரணும். இதை பற்றி தியானிக்கணும், இதை பற்றி யோசிக்கணும். என் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப குறைவை பார்க்குறீங்க, வல்லமை வெளிப்பட போகுது. பலவீனத்தை பார்க்குறீங்க, வல்லமை வெளிப்பட போகுது. நான் வல்லமையான காரியத்தை செய்வேன். ஒரு சகாப்தத்தை படைக்கும்படியாய் என்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். மறுபடியும் பிறப்புன்னு உலகத்தை போய் சொல்லி பாருங்க. நீங்கள் அவன் சிரிப்பான, மறுபடியும் பிறக்கிறியா? முன்ன பிறந்துக்கு ஒன்றும் பழப்பம் இல்லையா? மறுபடியும் வேற பிறக்கிறாரம்மா. ஏன் விளங்கல? ஆனால் மறுபிறப்பில் தான் வாழ்வு என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அந்த வாழ்வு உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, சித்தப்பா வாழ வைக்காத வாழ்க்கையை மரித்தோந்து எழுப்பின வல்லமை வெளிப்படக்கூடிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக விடவே அசாதாரணமான காரியத்தை என்ன பண்ணும்? செய்யும். அசாதாரணமான காரியத்தை செய்து என்ன பண்ணும்? முடியும். எது பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ நீங்கள் எதாவது பார்த்தோன்னே வல்லமை வெளிப்பட போகுது, வல்லமை வெளிப்பட போகுது. வார்த்தையை சொல்ல போகிறோம், வல்லமை வெளிப்பட போகுது. வார்த்தையை சொல்ல போகிறோம், வல்லமை வெளிப்படுது. வார்த்தையை சொல்ல போகிறோம், வல்லமை வெளிப்படுது. வல்லமை வெளிப்பட்டே தீரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? எழுந்திருக்கலாமா?